எல்லோருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதை போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய என் சமையலறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்றேன் வாங்க பார்ப்போம். இன்றைக்கும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு வந்திருக்கேன். அதாவது இது இந்திய நாட்டில் ஸ்பெஷலான ஒரு டிஷ் உண்டு. அதை நான் விரும்பி சாப்பிட்டதால அதை நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். டீ கடை கஜடா. அதுக்கு அவசியமான பொருட்களை வாங்க பார்த்து விடுவோம். கோதுமை மா 100 கிராம், சீனி 100 கிராம், உப்பு சிறிதளவு, அப்பச்சோடா சிறிதளவு, முட்டை 1, ஏலக்காய் 2, அரிசிமா 2 கிரண்டி, ரவமா 2 கிரண்டி, தேங்காய் எண்ணெய். இதுதான் இன்றைக்கு சமையலுக்கு தேவையான பொருட்கள். இனி வாங்க டீ கடை கஜடா எப்படி செய்வதுன்னு காட்டுறேன். முதலாவது நாம் எடுத்து வச்ச சீனியை இதுக்கு போட்டுருவோம். இந்த ஏலக்காய் 2ஐயும் இதுக்கு சேர்த்துருவோம். இப்போ இது 2ஐயும் இதுக்கு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுப்போம். இந்த முட்டையை எதுக்கு சேர்த்துருவோம். இந்த மாதிரி நமக்கு வரணும். அடுத்தது கோதுமை மா இதுக்கு சேர்த்துருவோம். அப்பச்சோடா, உப்பு, ரவமா, அரிசிமா. இதை நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த அரைச்செடுத்த முட்டை, சீனி, ஏலக்காய் இதை இந்த கலவையை இதுக்கு சேர்த்துருவோம். இதை நாம் மிக்ஸ் பண்ணிடுவோம். இதோட நல்லா சொப்டாக கைக்கு வரணும். மா கிளையிற போல் கிளைஞ்சு எடுத்துக்கணும். கணக்கு ஃபிட்டாக இருக்கக்கூடாது. லைட்டாக லூஸ் விட்டு இருக்கணும். நமக்கு இது மிச்சம் லூஸாக இருந்தால் லைட்டாக கோதுமைமா அல்லது ரவமா சேர்த்துருங்க. அப்படி இருக்கமா இருந்ததுன்னா பால் அல்லது தண்ணி சேர்த்துருங்க. இப்போ நமக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்கேன். இந்த அளவுக்கு வரக்கூடாது. இன்னும் கொஞ்சம் போல் பிடிச்சா வெடிக்காமல் இருக்கணும். இது முட்டை, சீனி எல்லாம் போட்டு அடித்தோம்லாம் அந்த மிக்சியை நல்லா கழுவி எடுத்த தண்ணி. இதை லைட்டாக நம்ம இதுக்கு சேர்த்து கிளைவோம். நான் எல்லாம் அளவாக எடுத்திருக்கேன். அதாவது நிறம் பார்த்து எடுக்கலை. நான் வடிவாக மா மட்டும் அளவு பார்த்து எடுத்தேன். மற்றதெல்லாம் லைட்டாக நமக்கு கண் பார்வைக்கு ஏற்ற மாதிரி வளமையாக செய்கிறோம். எப்படி அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். என்ன பாருங்கள் எப்படி இருக்கேன்ட்டு. இந்த மாதிரி நமக்கு வரணும். அதாவது அதிகமாக நமக்கு இதாகக்கூடாது. மிச்சம் இறுக்கமாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும். இது வடிவாக சொஃப்டாகி வரணும். நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு பிறகு இதை நாம் பொரிச்செடுப்போம். இனி டைம் சரியாயிட்டு நாம் இதை அடுப்பு ஒன்று செய்து போட்டு வச்சு இது சூடாக வரைக்கும் எரிப்போம். சூடாகிட்டு நாம் எண்ணெயை சேர்த்துருவோம். இனி நாங்கள் இதை சின்னதாக இந்த அளவுக்கு எடுத்துருவோம். இந்த அளவுக்கு எடுத்து போட்டு இப்படி கையில் எண்ணெய் கொஞ்சம் பூசிக்கொண்டு ஓயில பூசி போட்டு இது நல்லா இப்படி போல்ஸ் மாதிரி பிடிக்காமல் நாம் கொஞ்சம் இப்படி தட்டையாக்கி இப்படி போடுவோம். இந்த மாதிரி போட்டு எடுப்போம். இனி எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி செய்து வச்சுக்கணும். நீங்கள் குட்டி குட்டி போல்ஸ் மாதிரி பிடிக்க வேணாம். இந்த மாதிரி தட்டையாக பிஸ்கட் செய்கிற மாதிரி செய்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக போல்ஸ் மாதிரி அதுவாகவே ஊதி வரும். இந்த மாதிரி போட்டுருவோம். அது அழகாக நீட்டாக அதுவாக வடிவ போல்ஸ் மாதிரி வெடிச்சு வரும். இனி இதை மெதுவாக மற்ற பக்கம் திருப்பி விடுங்க. பாருங்கள் எப்படி வருதுன்னு ஊதி கொண்டு வருது. அப்படியே வடிவாக நம்ம போல்ஸ் பிடிச்சி போட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவாக நம்ம தட்டையாக்கி போட்டோம்னா அது ஊதி வடிவாக வரும். அடுப்பு ஃபுல்லாக குறைச்சி போட்டு வடிவாக செய்யணும். எண்ணெய் கொதிச்ச பிறகு இதை போட்ட உடனே அடுப்பை குறைச்சிருங்க. ஏன்னாட்டா உள்ளுக்கு சொப்டாகி அவியணும்.
அது கொஞ்சம் பெரிய பெரிய போல்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. சின்னதாக போட்டால் தான் இது வந்து நல்லா உள்ளுக்கு மொறுண்டு வரும். பாருங்கள், இது ஒரு இந்தியன் டிஷ். இந்தியன் நாட்டில் வந்து கடைகளில், டீ கடையில் வந்து இது விசேஷமாக ஆட்கள் வந்து சாப்பிட்றாங்க மக்கள். அப்போ எனக்கும் இது என்ன டீ கடை கஜடான்னு நான் பார்த்தேன். இது ஏற்கனவே நான் ஒரு எங்களோட நாட்டு சக்தி டிவிக்காக நான் வீட்டை செய்து பார்த்து போய் செய்வோம்னு பார்த்தேன். ஆனால் வேறு ஒன்று செய்து காட்டினேன். ரவமா பணியாரம் செய்து காட்டினேன். இதை செய்து காட்டலை, மிஸ் ஆகிட்டு. ஆனால் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கட்டாயம் டீ வச்சு தான் குடிக்கணும். வெறுமனையே சாப்பிட்டா இதுக்கு நான் அதுக்கு தான் இதுக்கு பொருத்தமாக பேர் வச்சுருக்கேன், டீ கடை கஜடாண்டு. இதுக்கு என்னமோ இன்னும் பேரெல்லாம் வைப்பாங்களா, என்னமோ ஆட்டுக்கால் என்ன பேரெல்லாம் இருக்கு. இதுக்கு அழகாக சொல்லுவாங்க. நான் பார்த்ததில் இது நீண்ட நாளைக்கு பிறகு நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்டுறேன். இனி வந்து பாருங்கள், பொன்னிறமாக வந்துட்டு மெதுவாக நாம் இதை எடுத்துருவோம். பாருங்கள், நடுவில் ஸ்டார் மாதிரி விரிஞ்சு வருது. இதுதான் இதோடைய ஸ்பெஷல். நம்ம ஒரு பக்கம் வடிவாக தட்டி போட்டோம்னா அது மற்ற பக்கம் வடிவாக ஸ்டார் மாதிரி விரிஞ்சு வரும். நாம் கத்தியால் மார்க் அது ஒன்றும் வைக்க தேவையில்லை, அதுவாகவே அதில் இஷ்டத்துக்கு விரிஞ்சு வடிவாக வரும். இன்னும் பாருங்கள் எப்படி இருக்கேன்ட்டு, கியூட்டாக இருக்கு. நீங்கள் நெய் சேர்த்தா இன்னும் மஞ்சள் நிறமாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும் இன்னும். அடுத்தது இதையும் சேர்த்துருவோம். இனி அவ்வளோதையும் பொரிச்சு போட்டு உங்களுக்கு காட்டுறேன் வடிவா. இனி வெயிட் பண்ணுங்க. இனி வந்து என்னுடைய டீ கடை கஜடா ஃபினிஷ் ஆகிட்டு பாருங்கள் எப்படி இருக்கேன்னு. செம்ம சூப்பராக இருக்குது. இதுக்கு டீ இல்லாமல் போனால் நல்லா இருக்காது. அப்போ நான் வளமையாக குடிக்கிற டீயை நான் செய்திருக்கேன். பாருங்கள், நான் வைக்கிறேன். நான் என்னுடைய டீ வடிவாக பாருங்கள். இதுதான் எங்கள் நாட்டில் தேயிலை சாயம் போட்டு குடிக்கிற டீ வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் டீக்கு பொருத்தமாக கஜடா செய்து பாருங்கள். எங்கள் நாட்டில் இது வந்து விசேஷமாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்திய நாட்டவர்களுக்கு இதுக்கு வளமையான உண்டு என்ன. ஆனால் அவங்க பார்க்குறது சந்தேகம் தான். ஆனால் எங்கள் நாட்டில் உள்ளவங்க இதை வந்து அதிகமாக விரும்பி பார்த்து செய்து சாப்பிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். இதே போல் நாளைய தினம் இன்னும் ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு உங்கள் முன் வந்து நிற்பேன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்ளும் நான் நஸ்லானியாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.